பருத்தி மூட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாங்க. இதுக்கு எனத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து இத்தனை பேர் அந்த அம்மா பாவம் அந்த அம்மா ஏதோ வேலை டீச்சராகிட்டு டீச்சரு அது பாவம் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியலிங்க. நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து உறவினர்னா வந்து அப்பா பேரை போடணுங்க, வேறு யார் பேரையும் போட ரத்த சொந்தங்கள் தான் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா அது கூட தெரியலிங்க. ஒரு லிஸ்ட்டை வச்சு இந்த லிஸ்ட்டை பாருங்கள், இந்த லிஸ்ட்டை பார்த்துக்குங்க, இதில் பேர் இருக்கான்னு பார்த்துக்குங்கன்னு சொல்லி போட்டு தான் சொல்கிறதே தவிர அதை தவிர வேறு எதுவுமே அந்த அம்மாவுக்கு தெரியலிங்க. எஸ்ஐஆரும் போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இறந்துட்டாருங்க. அப்பா இறந்து 10 வருஷத்துக்கு ஆக போகுதுங்க. அம்மா இறந்து 3 வருஷம் ஆகுதுங்க. அப்பா இறந்த போதிலிருந்தே வந்து நாங்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது பேரே நீக்காமையே இருக்குதுங்க. இப்போ எஸ்ஐஆருக்கு ஃபார்ம் கொடுக்க வந்த அந்த பிஎல்ஓ வந்தாங்க இல்லைங்க, அவங்கக்கிட்டையும் சொன்னாங்க இந்த மாதிரி இது அப்பா அம்மா 2 பேர் தவறிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க அந்த ஃபார்மே கொடுக்கலிங்க. இல்லைங்க அது கொடுக்கக்கூடாதுங்க, உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அந்த எங்களுடைய 3 நான் ஒய்ஃபு டாக்டர் 3 பேர் தாங்க இருக்கிறோம். எங்கள் 3 பேர்த்து இது வாங்கிட்டாங்க. நாங்கள் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம். அது கரெக்டாக அப்பியர் ஆயிடுச்சுங்க. அது பிரச்சனை இல்லைங்க. பட் அப்பா அம்மா அது டெலீட் ஆக வேண்டியது இன்னும் டெலீட் ஆகவே இல்லைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவைஸ்ட்லேயும் எஸ்ஆர்ஆர்லேயும் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்திருக்குதுங்க. அதுபோக நம்ம இன்னொருத்தர் வந்து ஒரு நம்மளுக்கு தெரியாத நபர் ஒருத்தர் நம்ம வீட்டில் குடியிருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி காமிக்குதுங்க. நம்ம வீட்டு அட்ரஸே காமிக்குதுங்க. பட் அது அவர் வந்து அவருக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அது புதுசாக இப்போ நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்திருக்குதுங்க. இது இந்த மாதிரி குளறுபடிகள் ஏகப்பட்டது இருக்கும் போல் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த தெருவில் நம்ம அண்ணன் இருக்காருங்க. அவர் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து 60-70 வயசு ஆளுங்க. அந்த அண்ணனோட ஒய்ஃபு பேர் காணுங்க. அந்த அண்ணங்கூட இப்போ காலையில் சொல்லிகிட்டு இருந்தாருங்க, இந்த மாதிரி அக்கா பேர் இல்லை, உனி அந்த அக்காவுக்கு உனி நான் ஓடணுமாட்டிருக்குது. அவர் பாவம் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப முடியாத ஆளுங்க. அவர் இப்போ நான் போகணுங்க, நான் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க, நம்ம ஆளுகிட்ட தான் கேட்டு அவங்கள தான் உதவி கேட்கணுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இது ப்ராப்பராக சொன்னால் அதனால தான் அவங்க எங்கிட்ட அந்த 2 காப்பி கொடுக்குறாங்கல்ல எஸ்ஐஆர் ஃபார்மு, அது தரமாட்டேன்ட்டாங்க அந்த அம்மா பிஎல்ஓ. நான் அது கொடுங்க எங்களுக்கு தானுங்க நாங்கள் வச்சுக்கிறேனுங்கன்னு சொன்னனுங்க. இல்லைங்க அது தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஃபார்ம் அப்பா அம்மாவது அவங்க தரவே இல்லைங்க. எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதே 3ங்க. அது அப்போவே அந்த நோட்டில் அந்த அம்மா எழுதிச்சுங்க. நான் பக்கத்துலேயே நின்று பாட்டுருக்கேனுங்க. இந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெத்து அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா எழுதிச்சுங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃப்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேர் அப்பியர் ஆகிருக்குதுங்க. ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. எதுக்கு இது பண்ணாங்கன்னு தெரியலிங்க. ஏதோ படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்க, பருத்தி மூட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாங்க. இதுக்கு எனத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து இத்தனை பேர் அந்த அம்மா பாவம் அந்த அம்மா ஏதோ வேலை டீச்சராகிட்டு டீச்சரு அது பாவம் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியலிங்க. நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி வந்து உறவினர்னா வந்து அப்பா பேரை போடணுங்க, வேறு யார் பேரையும் போட ரத்த சொந்தங்கள் தான் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா அது கூட தெரியலிங்க. ஒரு லிஸ்ட்டை வச்சு இந்த லிஸ்ட்டை பாருங்கள், இந்த லிஸ்ட்டை பார்த்துக்குங்க, இதில் பேர் இருக்கான்னு பார்த்துக்குங்கன்னு சொல்லி போட்டு தான் சொல்கிறதே தவிர அதை தவிர வேறு எதுவுமே அந்த அம்மாவுக்கு தெரியலிங்க. அப்படி தான் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க, என்ன வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை வந்து ட்ரெயின் அப் பண்ணாங்கன்னே தெரியலிங்க. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் வரைவாக்காள பட்டியல் நீங்கள் சரி பார்த்து செஞ்சுருப்பீங்க. ஆமாம். அப்போ அன்னைக்கு இன்னைக்குமான வித்தியாசம் என்ன? அன்னைக்கு வந்து லாங் பீரியடு பண்ணாங்க, ஒரு இயர்ஸ் டுகெதர் பண்ணாங்க. அந்த பழைய 2005 இருக்குல்லங்க, எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வருவாங்க, வாரத்துக்கு ஒரு நாளோ அந்த வார இறுதி நாட்களில் மட்டும் வருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து வீடாக வந்து செலக்டடாக எடுத்துக்குவாங்க. ஒரு 10 வீடு இன்றைக்கினா 10 வீடு மாத்திரம் வந்து பார்த்துக்கிட்டு அவங்க வந்து அந்த கரெக்ஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மாதம் 30 நாளைக்குள்ளே 40 நாளைக்குள்ளே வந்து இத்தனையும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குமே வந்து பேர்டன் தானுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா தெரியுங்க. பட் அவங்களுக்கு அந்த 1000 வீடு ஒரு 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 வாக்குச்சீட்டில் 1000 வீடு இருந்ததுன்னா 1000 பேர்த்து பற்றி அவங்களுக்கு தெரியாது இல்லைங்க. அவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணால் போதும், முடிச்சா போதும், எத்தனை ஃபார்மு கொடுத்தோம், எத்தனை ஃபார்ம் வந்து திரும்பி வந்துச்சு, 98% 99% திரும்பி வந்துச்சுன்னா அவங்க வேலை முடிஞ்சது சரின்னு சொல்லிவிட்டு போயிடலாங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு விட்டேத்தியாக பண்ண மாதிரி தான் இருக்குதுங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக ப்ராப்பராக ஒரு நீட்டாக பண்ண மாதிரியே தெரியலிங்க. ஏதோ ஒரு மேம்போக்காக பண்ணிவிட்டு ஏதோ வேலையை முடித்தா போதுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க.